தமிழ்நாட்டில் சி டி பிரிவு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு அறிவிப்பு. பொங்கல் போனஸ் வழங்க 183 கோடியே 86 லட்சம் ரூபாய் ஒதுக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. புத்தாண்டு தினத்தில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். அருவிகளில் குளித்தும் படகு சவாரி செய்தும் உற்சாகம். புத்தாண்டையொட்டி தமிழ்நாடு முழுவதும் கோயில்களில் திரண்ட பக்தர்கள். நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம். கிருஷ்ணகிரி பெரிய மாரியம்மன் கோயிலில் 50 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம். வண்டலூர் அருகே லட்சுமி குபேரர் கோயிலில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகளால் தோரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து அமைச்சர்கள், எம்பிக்கள், திமுக நிர்வாகிகள் புத்தாண்டு வாழ்த்து. நீண்ட வரிசையில் காத்திருந்து வாழ்த்து தெரிவித்த தொண்டர்கள். புத்தாண்டின் முதல் நாளில் தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைவு. 1 கிராம் 12,440 ரூபாய்க்கும் சவரன் 99,520 ரூபாய்க்கும் விற்பனை. சபரிமலையில் துவாரபாலகர் சிலை மட்டுமின்றி மேலும் 7 இடங்களில் தங்கம் திருடப்பட்டது அம்பலம். கொல்லம் நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு தாக்கல் செய்த அறிக்கையில் பரபரப்பு தகவல். ஒன்றிய அரசின் கலால் சட்ட திருத்தத்தால் பிப்ரவரி 1 முதல் சிகரெட் விலை 4 மடங்கு உயர்கிறது. 18 ரூபாய்க்கு விற்கப்படும் சிகரெட் அதிகபட்சமாக 72 ரூபாயாக உயரும் என தகவல். அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட 10,000த்திற்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு. வெற்றி வாய்ப்பு குறைவு என்பதால் சி.வி. சண்முகம், செல்லூர் ராஜு, மாஃபா பாண்டியராஜன் தொகுதி மாற முடிவு. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உத்தரப்பிரதேசத்துடன் ஒப்பிடுவது பிழையானது. நிதி பற்றாக்குறையை தமிழ்நாடு தொடர்ந்து குறைத்து வருவதாகவும் ப. சிதம்பரம் பாராட்டு. பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் திமுகவின் பிரதான எதிர்க்கட்சி. பாஜக மற்றும் அதன் பி டீம்களை எதிர்கொள்ள தயார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. மின்மினி பூச்சிகள் வெளிச்சம் தராது என த.வே.க. தலைவர் விஜய் மீது செல்லூர் ராஜு விமர்சனம். உண்மையான வெளிச்சத்தை எடப்பாடி பழனிசாமி தான் தருவார் என்றும் கருத்து. களத்துக்கு களத்தில் பணியாற்றுறவங்க எங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு யார் போட்டி என்பது. அந்த முகத்தை பார்க்கறதுக்கு சினிமா கவர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் எப்போவுமே நம்ம அமிதாப் பச்சன் வந்தாருன்னா கூட கூட்டம் கூடும். திருப்பூரில் செங்கோட்டையனை முற்றுகையிட்டு த.வே.கவினர் வாக்குவாதம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்தவர்களுக்கு கட்சி பொறுப்பு தராமல் புறக்கணிப்பதாக புகார். த.வே.க. தலைவர் விஜய் ஒரு கவுன்சிலர் கூட ஆகவில்லை என நயினார் நாகேந்திரன் மீண்டும் விமர்சனம். எம்ஜிஆரை போல கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சிக்கு வருவது இயலாத காரியம் எனவும் பேட்டி. திருச்சியில் வரும் 5ஆம் தேதி அமித்ஷா தலைமையில் மோடி பொங்கல் விழா. 2000 பெண்கள் பங்கேற்பார்கள் என அறிவிப்பு.
புத்தாண்டை ஒட்டி நடிகர் ரஜினிகாந்த் வீட்டின் முன்பு குவிந்த ரசிகர்களுக்கு வாழ்த்து கூறிய ரஜினி அவர்கள் வழங்கிய பரிசையும் பெற்றுக் கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் புத்தாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் டோக்கன்கள் வழங்கும் பணி தீவிரம். புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய விலை கிடைக்காததால் மஞ்சள் சாகுபடி பாதிப்பு. பொங்கல் பண்டிகைக்கு அரசே கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. சிவகாசியில் 400 கோடி ரூபாய்க்கு மேல் கேலண்டர்கள் விற்பனையானதாக தகவல். ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என கேலண்டர் உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தல். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி சென்னையில் 7வது நாளாக ஆசிரியர்கள் போராட்டம். வட்டார கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டவர்கள் கைது. சிங்கப்பூரை சேர்ந்த மூதாட்டிக்கு தஞ்சாவூரில் உள்ள 800 கோடி ரூபாய் சொத்துக்கள் அபகரிப்பு என புகார். அதிமுக நிர்வாகி உட்பட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை. கவுஹாத்தி கொல்கத்தா இடையே படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். ஆண்டின் முதல் நாளிலேயே வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 111 ரூபாய் உயர்வு. விமானங்களுக்கான எரிபொருள் விலையை 7% குறைப்பு. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் என சுமார் 10 லட்சம் பேருக்கு பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றும் சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் போனஸ் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அரசாணையில் சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்ட மொத்தம் 9,90,000 பேருக்கு 183 கோடியே 86 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் போனஸ் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 2024-25 நிதியாண்டில் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேல் பணிபுரிந்த தொகுப்பு ஊதியம் மற்றும் சிறப்பு கால முறை ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் சிறப்பு போனஸாக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கு ரூபாய் 1000 பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி பெயரை அகற்றியவர்கள் ரூபாய் நோட்டுகளில் இருந்து காந்தி படத்தை அகற்ற முயற்சிப்பார்கள் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிக இடம்பெறும் கூட்டணியே வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புத்தாண்டு தினத்தில் செல்லூர் ராஜு அளித்த பேட்டியையும் தற்போது பார்க்கலாம். உலகம் போற்றுகிற இந்தியாவுக்கு பெருமை தேடித்தந்து உலகத்திலே அகிம்சை வழியையும் அறவழியையும் போதித்த அண்ணல் காந்தியடிகள் பெயரே எப்பொழுது நீக்கியிருப்பது. இதே நிலைமை நீடிக்குமானால் இனி கரன்சி நோட்டுகளிலும் காந்தியார் இருக்கிற படத்தை அகற்றுவதற்கு முன்வருவார்கள். இன்றைக்கு உலகமே ஆளுகின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று குடும்பஸ்தாரோடும் கழக குடும்பஸ்தாரோடும் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும். அங்கே கன்னி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் புரிய வேண்டும். காரணம் என்னன்னா
தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கணும். இது வரைக்கும் இல்லைங்க, அவங்க வர்றதுக்காக எங்களுக்கு எந்த அழைப்புமே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவினுடைய மாநாடுக்கான பணிகளை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக யாரும் எங்களை பேசவும் இல்லை, யாரும் அழைக்கவும் இல்லை என்பதுதான் உண்மை. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் பார்த்தா அவர் பேசுகிற கூட்டத்தில் அதிமுக தான் இன்னைக்கு மகத்தான கூட்டணி அமைக்கும் அவர் சொல்கிறாரு. இன்னைக்கு டிவிக்கே பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் தலைமையேற்று வர அனைவரையும் நாங்கள் சேர்த்துக்குவோம், மகத்தான ஒரு வெற்றியை நாங்கள் பெறுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ தேமுதிகவை நீங்கள் கேட்டிங்கன்னா தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் இந்த முறை நிச்சயம் ஆட்சி அமைக்கும். தம்பி விஜய் பொறுத்தவரையிலையும் ஒரு கவுன்சிலர் கூட வரல. நீங்களாம் மீடியாவில் பெரிய புறந்தள்ளிட்டு வர முடியாதுன்னு நீங்களாக பெரிய இமேஜை கிரியேட் பண்ணிட்டீங்க. மிகப்பெரிய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு பிறகு யாரும் தமிழகத்தில் கட்சி ஆரம்பித்து நடத்துவது என்பது ஒரு இயலாத காரியம். அது மட்டும் நிறைய சிரமங்கள் இருக்குது. அதில் கூட இப்போ கூட தூத்துக்குடியில் கூட யாருக்கும் மாவட்ட செயலர் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அஜித் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு மாவட்டத்தில் ஒருத்தர் 11 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இதுக்கு மேலே என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு ஒதுங்கியிருக்கிறதாக செய்திகள். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட 10,175 பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தொகுதி மாறி போட்டியிட விருப்ப மனு பெற்றுள்ளது அக்கட்சியினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணியை அதிரடியாக அறிவித்தார் பாஜக மூத்த தலைவரும் ஒன்றிய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா. இந்த கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் அதிமுகவுடனான கூட்டணிக்கு அதிருப்தி தெரிவித்து வெளியேறினர். தற்போது வரை கூட்டணியில் அதிமுக பாஜகவை தவிர வேறு எந்த கட்சியும் இணையவில்லை. கூட்டணி, தொகுதி பங்கீடு போன்றவை முழுமையாக முடிவு செய்வதற்கு முன்பாகவே அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. முதலில் 23ஆம் தேதி வரை விருப்ப மனு விநியோகிக்கப்பட்ட நிலையில் பின்னர் இது நீட்டிக்கப்பட்டு 28ஆம் தேதி வரையும் பின்னர் 31ஆம் தேதி வரையும் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. இந்நிலையில் அதிமுக சார்பில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 10,715 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. இதில் எடப்பாடி பழனிசாமி தங்களது தொகுதியில் போட்டியிட வேண்டுமென 2,187 விருப்ப மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே வெற்றி வாய்ப்பில் சந்தேகம் உள்ளதால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் தங்கள் தொகுதிகளிலிருந்து வேறு தொகுதிகளுக்கு மாறி விருப்ப மனுக்களை வழங்கியுள்ளனர். வழக்கமாக விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை எம்பியுமான CV சண்முகம் மயிலம் தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு வழங்கியுள்ளார். கடந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் லட்சுமணனிடம் படுதோல்வியடைந்த நிலையில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக தெரிகிறது. இதேபோல் மதுரை மேற்கு தொகுதியில் 4 முறை போட்டியிட்டு 3 முறை வென்ற முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை வடக்கு, மேற்கு, மத்தி, தெற்கு என 4 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு வழங்கியுள்ளார். மதுரை மேற்கு தொகுதியில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு மந்தமாக உள்ளதாக கணிக்கப்படும் நிலையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கள நிலவரத்தை பொறுத்து தொகுதியை முடிவு செய்யலாம் என்ற கணக்கில் 4 தொகுதிகளுக்கு செல்லூர் ராஜு விருப்ப மனு வழங்கியுள்ளார். தேமுதிகவில் இருக்கும் போது விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற்ற பாண்டியராஜன் கடந்த 2016இல் அதிமுகவில் ஆவடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சரானார். ஆனால் 2021இல் ஆவடி தொகுதியில் அவர் தோல்வியடைந்தார். அதனால் தற்போது ஆவடி மட்டுமின்றி தனது சொந்த மாவட்டத்திலேயே விருதுநகர், சாத்தூர், ராஜபாளையம் ஆகிய தொகுதிகளுக்கும் பாண்டியராஜன் விருப்ப மனு வழங்கியுள்ளார். ஆங்கில புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சுற்றுலாவுக்கு பெயர் போன நீலகிரி மாவட்டத்தில் வழக்கம் போல சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதியது. குன்னூரில் சிம்ஸ் பூங்கா, மலை ரயில் நிலையம், காட்டேரி பூங்கா மற்றும் லேம்ஸ் ராக் டால்பின் நோஸ் உள்ளிட்ட இடங்களில் வயது வித்தியாசமின்றி சுற்றுலா பயணிகள் குவிந்து புத்தாண்டை கொண்டாடினர். நாங்கள் 3 days பிளான் பண்ணி வந்தோம். சிம் பார்க் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. சிம் பார்க்லாம் நிறையா இருக்குது. பிளேஸ் ஊட்டியில் நிறைய பக்கத்துலலாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணலாம். எல்லோரும் வாங்க. மாமல்லபுரத்தில் ஆங்கில புத்தாண்டையொட்டி காலை முதலே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்திருந்தது. 5 ரதம், கடற்கரை கோவில், அர்ஜுனன் தபசு, வெண்ணெய் உருண்டை பாறை ஆகிய இடங்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர்.
செஞ்சிக்கோட்டையில் விழுப்புரம் மாவட்ட சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் குவிந்தனர். கல்யாண மகால், யானைக்குளம், தானிய கிடங்கு, வெங்கட்ராமன் கோயில் மற்றும் வீர ஆஞ்சநேயர் கோயிலை கண்டு மகிழ்ந்தனர். பக்தர்கள் தங்கள் வேண்டுதலில் வேண்டி தொல்லை வர வேண்டும், கடன் தொல்லை தீர வேண்டும், பெய்ப்பு சூனியவை எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் ஆஞ்சநேயர் போன்ற கமலக்கன்னியம்மன், காளியம்மன் தெய்வங்களை வழிபட்டால் அவர் நீங்குவதாக மக்கள் ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள். புத்தாண்டு விடுமுறை மற்றும் பள்ளிகளுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறையை ஒட்டி பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீராட காலை முதலே சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஃபர்ஸ்ட் டைம் தான், பட் ஆனால் நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸாக இருக்குது. வெயிலும் இல்லாமல், மழையும் இல்லாமல், பனியும் இல்லாமல் நார்மலாக இருக்குது. நாங்கள் மீன் பிடிக்கிறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் புதுசாக இருக்குது, ரொம்ப நைஸாக இருக்குது. ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சென்னை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு குடும்பமாக குவிந்து வன விலங்குகள், பறவைகள், ஊர்வன உள்ளிட்டவற்றை மக்கள் கண்டு வியந்தனர். வண்டலூர் உயிரியல் பூங்கா ரொம்ப நல்லாவே இருக்குது. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வெயில் இல்லாமல் இப்போ தான் சிங்கம் பார்த்தோம், அது நல்லா இருக்கு. அந்த பக்கம் திரும்பிக்கின்னு இருக்கானா பார்க்கல நம்மளை. புலி உண்மையிலே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதை பார்க்க. புத்தாண்டை கொண்டாட கடலூர் வெள்ளி கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். கடலில் அலையின் சீற்றம் அதிகமாக இருந்ததால் போலீசார் நீராட தடை விதித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான திற்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மிதமாக கொட்டும் நீரில் ஆனந்த குளியல் போட்டனர். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் கடந்த ஆண்டு 1.5 TMC தண்ணீர் வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களின் வறட்சியான பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பவானி ஆற்றிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரை ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் உள்ள வறட்சியான குளம், குட்டைகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டு வரப்பட்டது. இத்திட்டத்தால் பெருந்துறை, குன்னத்தூர், அவிநாசி, நம்பியூர் உள்ளிட்ட இடங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் மானாவாரி பயிர்களை மட்டுமே பயிரிட்டு வந்த விவசாயிகள் தற்போது வாழை, மஞ்சள், கரும்பு உள்ளிட்ட பணப்பயிர்களை அதிகம் சாகுபடி செய்ய தொடங்கியுள்ளனர். இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் தண்ணி வந்ததுக்கு பிற்பாடு எங்களுக்கு எல்லாமே பரவாயில்லைங்க. இப்போ முதல்ல நிலத்தடி நீர் மட்டுமே இருக்காதுங்க. 5 அடி 10 அடி தான் கிணத்துல தண்ணி கிடக்கு. இப்போ 70 அடி 80 அடி தண்ணி கிடக்குதுங்க. இப்போது நினச்சபடி விவசாயம் நாம் பண்ணுற அளவுக்கு தண்ணி வசதி இருக்குதுங்க. நாங்கள் ஆடு மாட்டுகளுக்கும் தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்போ தண்ணி வாட்டர் லெவல் மேலேயே வந்துடுதுங்க. 15 அடியில் தண்ணி இருக்குதுங்க. கிணறெல்லாம் வறட்சியாக இருந்த கிணறு எல்லாமே கிணத்துலேயே தண்ணி வந்துருச்சு. போர் ஒரு 20% தான் நாங்கள் போர் ஓட்டுறோம். மீதி 80% கிணத்து தண்ணியே பாசனத்துக்கு பயன்படுத்துகிறோமுங்க. மின்சார சேமிப்பு வருதுங்க நிறையா. மழையும் விவசாயமும் இல்லாத காலங்களில் திருப்பூர் பனியன் நிறுவனங்களுக்கு வேலைக்கு சென்று வந்த பலரும் இன்று தங்களின் சொந்த நிலத்தில் வேளாண் பணிகளை செய்து வருகின்றனர். குறிப்பாக பெருந்துறை, அவிநாசி உள்ளிட்ட இடங்களில் சில விவசாயிகள் முதல் முறையாக நெல் சாகுபடியில் அசத்தி வருகின்றனர். ரொம்ப காலமாக சோளம், மாட்டுக்கு தீவனம் மட்டும் விதைச்சிக்கிட்டு இருந்தோம். மழை வேஞ்சா அப்புறம் அதுக்கும் பின்னால் இப்போ இந்த அத்திக்கடவு தண்ணி வரும்படி கொஞ்சம் கிணத்துல தண்ணி வச்சு அப்போ இன்ஜின் வச்சு வயல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 2-3 போகம் எடுத்தாச்சு. வேளாண் தொழில் செழித்துள்ளதால் நம்பியூர் பகுதியில் நிலங்களின் மதிப்பும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன் 30 முதல் 40 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 ஏக்கர் நிலம் தற்போது 1 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த அத்திக்கடவு வந்தோடனே இங்கெல்லாம் பூமி ஏக்கர் 1 கோடிக்கு வந்துடுது. அதுக்கு முந்தி உங்களுக்கு 1000 லட்சம் இப்போ கோடிங்க. மெயின் ரோட்டு மேலாம் கோடி உள்ள 40 லட்சம். இது ஒரு மிகப்பெரிய சமாச்சாரம். கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது கூட தொழில் பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு ஏக்கர் போட்டு தொழில் பண்ணுறேன், விவசாயம் பண்ணுறாங்க, பலமாக இருக்குது. ரொம்ப வரவேற்க வேண்டியது. இத்திட்டத்தில் விடுபட்ட குளங்களை இணைப்பதோடு அத்திக்கடவு அவிநாசி 2ஆம் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் செய்தியாளர் குணசேகரன். சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீது 8% முதல் 279% வரை கூடுதல் வரி விதிப்பதற்கான அறிவிக்கையை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் சிகரெட், புகையிலை மற்றும் குட்கா பொருட்களுக்கான விலை பன்மடங்கு உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. உடல் நலனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் புகையிலை பொருட்களுக்கான வரியை பன்மடங்கு உயர்த்த வேண்டும் என GST கவுன்சிலில் கடந்த செப்டம்பர் மாதம் தீர்மானிக்கப்பட்டது. இதையடுத்து புகையிலை பொருட்களுக்கான கலால் மற்றும் சேவை வரிக்கான சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கான கூடுதல் வரி அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சிகரெட்டின் நீளம் மற்றும் வகைக்கு ஏற்ப விலை உயர்வு இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. 1000 சிகரெட் உள்ள பெட்டிக்கு 200 முதல் 735 ரூபாய் வரை வரி இருந்த நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 2700 முதல் 11,000 ரூபாய் வரை வரி உயர்கிறது. ஒட்டுமொத்தமாக சிகரெட்டின் விலை 4 மடங்காக உயரும் என்றும், உதாரணமாக 18 ரூபாய் உள்ள சிகரெட் விலை 72 ரூபாயாக அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதேபோல மெல்லும் புகையிலைக்கான வரி 25% இருந்து 82%, அதாவது 3 மடங்கு உயர்கிறது. ஹூக்கா புகையிலைக்கான வரி 25% இருந்து 33%, குட்கா பொருட்களுக்கான வரி 91% உயர்த்தப்பட்டுள்ளது. பலவகை புகையிலைக்கான வரியை 5 மடங்கு உயர்த்தியுள்ள ஒன்றிய அரசு பலவகை புகையிலை கலந்த சிகரெட்டுக்கான வரி 60% இருந்து 279% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் உள்ள புகையிலை பயன்பாடு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.